அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. மினாவுடைய பள்ளத்தாக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜுடைய அமலிலே முதலாவது அமலை நிறைவேற்றுவதற்காக பிற 8 மினாவிலே வந்து தங்கியிருந்திருக்கின்றார்கள். அதிலே அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்திருக்கின்றார்கள். மினாவிலே தங்கி நாளைய நாள் அரஃபாவுடைய நாளுக்காக வேண்டி அனைத்து வகையான முன்னேற்பாடுகளையும் செய்த வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் மினா. அன்பானவர்களே, இந்த மினாவுடைய பள்ளத்தாக்கில் 70 நபிமார்கள் மஸ்ஜிதுல் ஹைஃப் என்ற இடத்திலே தொழுதிருக்கின்றார்கள். 70 நபிமார்களுடைய மக்பராக்கள் இருக்கின்றது. இஸ்லாத்துடைய ஒரு புதிய ஒரு கட்டம் ஆரம்பமாகியது. மக்காவிலே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்குரிய ஒரு முக்கியமான ஒரு அஸ்திவாரமாக அமைந்த ஒரு இடம்தான் இந்த மினாவுடைய பள்ளத்தாக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 51 வயதிலே, தன்னுடைய 50 வயதிலே 6 மதினாவாசிகளுடன் பையத் செய்து அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். 52 வயதிலே அவர்கள் 6 பேர் போய் 12 பேரை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்களுடன் உடன்படிக்கை செய்த இடம் பையத்தே அகபா ஊலா என்று சொல்லக்கூடிய இடம். அந்த 12 பேரும் போய் 75 பேரை அழைத்து கொண்டு வந்தார்கள். அது பையத்தே அகபா சானியா என்று பெயர். அவர்கள் அனைவர்களும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம், நீங்கள் மதினாவுக்கு வந்தால் நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம் என்று பைய செய்து கொண்டார்கள். இந்த பைஅத் செய்து 3 மாதத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஆரம்பித்தார்கள். ஆகவே இஸ்லாத்துடைய ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு ஒரு வித்தாக அமைந்த ஒரு இடம்தான் இந்த மதீனாவுடைய பள்ளத்தாக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்தில் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, எம் அனைவர்களுக்கும் இந்த இடத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் தருவானாக.